20 வரையான ஒரு வெளிச்சங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் உடனடியாக அண்ணாந்து பார்த்தபோது ஒரு தென்மேற்கு வானத்திலிருந்து ஒரு நடு வானத்தை நோக்கி ஒரு 15 முதல் 20 வரையான அவ்வளோ தூரம் பதிஞ்சு கூட எனக்கு சத்தம் கேட்குது. ஏன்னா இது இவ்வளோ கொஞ்சம் கூடிய உயரத்தில் வந்தது. அது ஞாபகம் பதிவில் வந்தே சத்தம் எதுவும் இல்லை. ஆனால் பெரிய ஒரு முட்டை கோலத்தில் எங்களுக்கு வடிவாக தெரிந்தது முன்னாலே வரதராஜ பெருமாள் கோபுரத்துக்கு தெற்கு பக்கமாக ஒரு 3 நிமிஷம் கண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அன்றைய தூர வரைக்கே அவதானிச்சு விட்டேன். அந்த அந்த ஒளி ஒரு ஒழுங்கிலே வந்து கொண்டிருந்தது. பின்னர் வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ காரநகரில் நிற்கிறேன். காரநகரில் அண்மை நாட்களாக பரபரப்பான ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருந்தது. அதாவது இங்கே பறக்குந்தட்டு வந்ததாம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பறக்குந்தட்டுகள் இங்கே வந்ததாக இந்த ஊர் மக்கள் சொல்லிச்சினோம். அந்த பறக்குந்தட்டுகளை நேரடியாக பார்த்தாக்களை சந்தித்து அது எப்படி இருந்தது, என்ன நடந்தது விவரங்களை கேட்டுக்கொள்ளத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். கடந்த சனிக்கிழமை நானும் எனது நண்பரும் நாங்கள் வழமையாகவே இந்த கடற்கரையில் காலையில் மாலையில் கதைக்கிறது வழக்கம். அப்போ கதைத்து கொண்டிருக்கிற போது நான் இருந்து கொண்டிருந்தேன். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்துவிட்டு எனக்கு உடனே சொன்னார், இப்படி ஒரு ஏறத்தாழ ஒரு 15-20 வரையான ஒரு வெளிச்சங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் உடனடியாக அண்ணாந்து பார்த்தபோது ஒரு தென்மேற்கு வானத்திலிருந்து ஒரு நடு வானத்தை நோக்கி ஒரு 15 முதல் 20 வரையான நல்ல கொஞ்சம் பிரகாசமான வெளிச்சங்கள் ஒரே லைனில் அப்படியே வந்து கொண்டு இருந்தது. அப்போ பார்த்தபோது எனக்கு சரியான ஆச்சரியமாக இருந்தது. இதுவரையில் நான் அந்த வானத்தில் அப்படி ஒரு ஆச்சரியமான ஒளியையோ அல்லது வார காட்சியை நான் கண்டது கிடையாது. அப்போ பார்த்துட்டு உடனே எனக்கு ஒரு யோசனை இருந்தது. அது உண்மையில் அந்த கடந்த காலங்களிலே அந்த பல்வேறு 80களிலிருந்தே இந்த வெளி கிரகவாசிகள் சில வேளைகளில் இந்த பூமிக்கு வருவதாக கண்டதாக பல்வேறு பதிவுகள் நாங்கள் வாசித்து அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் அவ்வாறான ஒன்றாக இருக்கலாம் என்று நான் கருதி அதை பின்னர் முகநூலிலே பதிவிட்டதன் காரணமாக நிறைய பேர் தாங்களும் கண்டதாக எமது ஊரை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, வன்னியிலிருந்து மட்டக்களப்பிலிருந்தும் கூட தாங்களும் சில காலங்களுக்கு முதல் இவ்வாறு கண்டதாக தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, எனது நண்பர் கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் சேர்ந்திருந்து பார்த்த அந்த நண்பர் 6-7 மாதங்களுக்கு முதல் தான் கடத்தொழிலில் ஈடுபட்டிருந்த போது ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் அளவு தூரத்தில் உயரத்தில் ஒரு 21 அவ்வாறான ஒரு வெளிச்சம் கொண்ட பொருட்களை கண்டதாக அவர் தெரிவித்தார். அந்த அமைப்பு அவர் சொன்னதை பார்க்குற போது ஒரு கீழே ஒரு குடுவை போலவும் மேலே கண்ணாடிகள் அரைவாசிக்கு மேலே கண்ணாடிகளால் மூடப்பட்ட ஒரு அமைப்பு போலவும் ஏறத்தாழ ஒரு கிணத்தின் விட்டமளவும் ஒரு 15-20 அடி 10-15 அடி உயரமான குடுவைகளைப் போல இருந்ததாக அவர் தெரிவித்தார். உண்மையில் அந்த ஏற்கனவே நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த பதிவுகளிலே படித்த விடயங்களையும் வைத்துக்கொண்டு பார்க்குற போது இது கடந்த காலங்களிலே ரஷ்யா மற்றும் அமெரிக்கா பக்கங்களிலே பொதுமக்கள் கண்டதாக தெரிவித்த நாங்கள் படித்த விடயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவர்களும் பறக்குந்தட்டிலிருந்து சில மனிதர்கள் வந்து இறங்கி அந்த இடங்களில் உலாவி சென்றதாக நாங்கள் படித்திருக்கிறோம். ஏறத்தாழ அதை போல ஒன்றாக இருக்கலாமோ என்று நான் கருதுகிறேன். சத்தம் எதுவும் கேட்டது இல்லை, எந்தவித சத்தமும் கேட்கல. அது நினைக்கிறேன் அது ஒரு 20-25 அடிக்கு மேற்பட்டதாக இருக்கக்கூடும். எந்த சத்தமும் கேட்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு அந்த ஒளி ஒரு ஒழுங்கிலே வந்து கொண்டிருந்தது. பின்னர் அது குறிப்பிட்ட நடுவானைக்கு வந்தபோது முன்னுக்கு வந்த ஒவ்வொரு அந்த ஊர்தி அல்லது அந்த பொருட்கள் ஒவ்வொன்றாக அதனுடைய ஒளி அணைந்து அப்படியே ஒவ்வொன்றும் முற்றாக இல்லாமல் போய்விட்டது. திரும்பி போகவில்லை. அது அப்படியே வந்ததை கண்டான். முதல் அணைந்தது. பிறகு அதுக்கு பின்னால் ஒவ்வொன்றாக அந்த ஒளி அணைந்து இல்லாமல் போயிட்டு. பிறகு ஊராக்களுக்கு எதுவும் சொன்னீங்களா? இது தொடர்பாக நான் வேறு ஆக்களுக்கு சொன்னேன். உண்மையில் நான் கூட கடந்த காலங்களில் இது வாரான பதிவுகளை பார்த்தபோது இது உண்மையாக இருக்காது, கற்பனையாக இருக்குமோ என்று நான் கருதியது உண்டு.
ஆனால் இதை அன்று நேர பார்த்தபோது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதை விட எமது ஊரவர்கள் பலரும் அதை பார்த்திருக்கிறார்கள் என்பது நான் பதிவுக்கு பின்னர் அவர்களுடைய பின்னூட்டங்களில் நான் தெரிந்து கொண்டேன். அன்றைக்கிரவு நீங்கள் என்னென்ன கண்டனீங்க இதில்? இதில் இவர் என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரியே அப்படி அது ஒரு 20 நான் முதல் கண்டது ஒரு 21 இது சரியாக நான் பார்த்தேன். நான் எண்ணின் அது இது எண்ணே இல்லை, கிட்டத்தட்ட அந்த அளவு வந்திருக்கலாம். எப்படி இருந்தது அது வந்து இப்போ நாங்கள் அண்டை பார்த்தது வந்து வெறும் வெள்ளி அந்த ஒரு லைட்டாகவே இருந்தது. ஆனால் நான் இது ஒரு 7 மாதத்துக்கு முன்னே பார்த்தது வந்து அது ஒரு இப்போ இவர் சொன்னது போலவே ஒரு குடுவையை ஷேப்பாக, ஆனால் கண்ணாடியால் தான் மேலுக்கு செய்திருக்குது. கீழுக்கு தான் ஒரு மரபொருளாக இருக்க மேலுக்கு புல் கண்ணாடி தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே வெளிச்சம் எரியுது. என்னென்ன கலர் லைட் எரியுது? கூடுதலான வெள்ளை கலர்கள் தான் எனக்கு விளங்கினது. நல்ல அந்த நல்ல இனிமேல் நல்ல வெள்ளை லைட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே. மற்றது நான் கொஞ்சம் நல்ல பதிவாக கண்டேன். நான் அது இது கொஞ்சம் உயர்ந்து விட்டது. இப்போ அண்டையை கண்டது அது முதல் கண்டது நல்ல பதிவில் வந்தது, வடிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த ஆக்கள் இருக்கிற அளவுக்கு தெரியலையே ஒழிய மற்ற முறையில் வடிவாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பதிஞ்சு வந்தது. இறங்கினதா இல்லை? இல்லை அப்படியே இப்போ நாங்கள் அண்டை சொன்ன இப்போ இவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு லைட்டாகவே மறைஞ்சு போச்சு. இன்னும் இறங்கல, ஒரு இடமும் இறங்கவில்லை, திரும்பி போகவும் இல்லை. அது அப்படியே அந்த போன பாதை வழியவே போய் அங்கால மறைஞ்சு போச்சு. பகலில் எதுவும் இல்லை பகல் ஒன்றும் காண முடியாது. பகலாயிரம் வந்தால் கூட காண முடியாது. ஏன்னா அந்த லைட்டை வச்சு தான் நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. சத்தங்கள் ஏதாவது? இல்லை ஒரு சத்தமும் கேட்கல. அவ்வளோ தூரம் பதிஞ்சு கூட எனக்கு சத்தம் கேட்கல. ஏன்னா இது இவ்வளோ கொஞ்சம் கூடிய உயரத்தில் வந்தது. அது வந்து ஞாபகம் பதிவில் வந்தே சத்தம் எதுவும் இல்லை. நானும் எங்கள்ட தம்பியும் தான் கண்டேன் நாங்கள் 2 பேருமா. அப்போ இதை சொல்கிறதுக்கும் வழி இல்லாத கிடந்த இடம் ஒருத்தர் நம்ப மாட்டாங்களான்னு இப்போ எல்லோரும் பார்க்குறபடியால் கொஞ்சம் சொல்லக்கூடியதாக இருக்குது. முதல் நாங்களே 2 பேருமே பார்த்துட்டு வந்து பறையாக இருந்து விட்டோம், யாருக்கு சொல்ல வேண்டாம் என்ன நம்ப மாட்டாங்களன்றதுக்காக. இது பறக்கத்தட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுது? அது கேள்விப்பட்டனால ஒழிய, ஆனால் அது தட்டு மாதிரியே அந்த பறக்கம் தட்டுன்னு சொல்லி, ஆனால் அது தட்டு மாதிரி ஒன்றும் இல்லை, உருண்டையாக தான் இருக்காது. ஒரு உருண்டையான பொருள் கண்ணாடியாலும் செய்யப்பட்டிருக்கு. வழி மேற்தோற்றம் கண்ணாடி, கீழுக்கு அது சரியரவாசியாக மறைக்குது. அது என்ன சாமான கீழால் தெரியல, மேலால் ஃபுல்லாக லைட் தெரியுது. இப்போ முதல் வந்ததுக்கும் கடைசியாக வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை, அதே மாதிரி வெளிச்சங்கள் தான். இது கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது முதல் வந்தது. இது வந்து அந்த என்ன பொருளாண்டு அவதானிக்க முடியல, அது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. என்ன மாதிரி மேல் சேப்புகள் கீழ் சேப்புகள் எல்லாம் தெரியக்கூடிய மாதிரி ஒரு பதிவாக இருந்தது. இது வந்து அந்த துல்லியமாக சொல்ல முடியாது, ஒன்றுமே சொல்லல. ஒரு வெள்ளி மாதிரியே பறந்து கொண்டிருந்தது ஒழிய மற்றபடியிலே அதில் எது விதமான ஒரு இதுகளையும் சொல்ல முடியாது. முதல் நான் அந்த 7 மாதத்துக்கு முன்னே கண்டது வந்து சரியாக ஒரு 8 மணி இருக்கும். என்னடா அங்கே இந்த கையில் மணிக்கூடு மண்டைக்கு இருந்தது 8 மணி இருக்கும். இப்போ கடைசியாக கண்டது வந்து 7:40. ஆனால் அந்த 8 மணி பொழுதுகளுக்குள்ளே தான் இது அப்படி போகுதோன்ற ஒரு யோசனையாக இருக்குது. அந்த இதாக இருக்குது. இந்த ஊராக வேறு யாரும் கண்டா சொல்லிச்சுனமா? இல்லை முதல் கண்டதாக ஒரு திறமையை சொல்லல. இந்த முறை கண்டதை 2-3 பேர் கண்டு சொல்லியிருக்கேன். முதல் கண்டதை ஒரு திறமையை காணல. இந்த 7 மாதத்துக்கு முன்னே கண்டதே எனக்கு ஒரு திறமை சொல்லல. தாங்களும் கண்ட நாங்கள்ன்றத சொல்லல. பயப்படலையா நீங்கள்? அவங்க தம்பி தான் பயப்பட்டு தண்ணிக்கப்படுத்த விடுது, இப்படி பிடிக்க போகிறாங்களேன்னு. என்னையும் படுக்க சொன்னது, நான் படுக்கையில் தம்பி அப்படி தண்ணிக்குள்ளேயே இருந்து விடுது. ஏன்னா வேட்டிக்கிற வாசிகள் பிடிச்சி கொண்டு போகிறாங்க. அவர் தான் கொஞ்சம் பயந்தவர், நான் பயப்படலை. நான் நின்றேன். நான் எதுக்கும் பார்ப்போம், அப்படி இன்னும் இறங்கினா படுப்போம். அவர் வந்து கிளிநொச்சி கேம்பஸில் படித்து கொண்டிருக்கார். அப்போ அதில் தான் அவருக்கு அது சம்மந்தமாக அறிவு இருந்திருக்கு போல் பயந்து என்னையும் தண்ணிக்கு இருக்க சொன்னவே நான் இருக்கேன். அவர் இருந்தே விட்டார் தண்ணிக்குள். எவ்வளோ நேரம் அப்படி தெரிஞ்சது? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் கண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அன்றைய தூர வரைக்கே அவதானிச்சு விட்டேன். இது இப்போ கண்டது வந்து கிட்டவா இடத்துல வரைக்க தானே நாங்கள் கண்ட. நாங்கள் அது வந்து கொஞ்சம் தூரத்திலே நாங்கள் கண்டு விட்டோம். வருகுது, எங்களை நோக்கி வருகுதுன்றதை கண்டுட்டோம். அதால் தான் நாங்கள் கொஞ்சம் ரெடியாகி நாங்கள் தண்ணிக்கு இருக்கிற மாதிரி அப்படி செட்டப்பாக கொண்டு வந்தது. அண்டையா நல்ல பதிவில் வந்தது. ஆனால் அந்த மற்றவே பார்க்கையில் போகிற அளவுக்கு பார்க்குறாண்டா எல்லோரும் பார்த்துருக்கலாம். இதை விட அதை கூட பார்த்துருக்கலாம், அவதானிச்சிருக்கலாம். 20 இது வாரண்டா பெரிய வெளிச்சமாக இருந்தது. 21 நான் சரியாக வேண்டினா 21. எல்லாம் மற்றதுகள் எல்லாம் பக்கத்தில் வருது. இந்த கடைசி லைட் மாத்திரம் ஒரு கொஞ்சம் டேஸில் வருது. இந்த கடைசியாக முடிகிற லைட் இருக்கல்லோ அது மாத்திரம் கொஞ்சம் கூடிய டேஸில் இருக்குது. நாங்கள் காரனிலிருந்து யாழ்ப்பாணம் வீடு நோக்கி வரும்பொழுது உன்னாலை பாலம் 8ஆம் பாலத்துக்கும் 9ஆம் பாலத்துக்கும் இடையில் உன்னாலை வரதராஜ பெருமாள் கோபுரத்திற்கு அண்மித்ததாக பெரிய கூலம் ஒன்று தென்பட்டது. அது நீலம், வயலட் கலர், ஒரு இளம் சிவப்பூதா கலர்களில் வந்தது.
அப்போ வந்து என்னுடன் மகனும் வந்திருந்தார். அப்போ தம்பி சொன்னார் படம் எடுப்போம் பாண்டு. நான் சொன்னேன் அது புன்னாலை குடியிருப்பில் பட்டம் விடுகின்றார்கள் தான் நான் சொன்னது. ஆனால் புற ஒரு சத்தமும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா உடனே புன்னாலை நேவிச்சந்தி கழிஞ்சு ரான்சோவர் அடிக்கு வந்த பிறகு தான் தம்பி சொன்னார் படம் எடுப்போம் விட்ட வழி தானேன்ட்டு. அப்போ அதில் வந்து பார்த்த பொழுது அவர்களை காணவில்லை. ஆனால் பெரிய ஒரு முட்டை கூடத்தில் எங்களுக்கு வடிவாக தெரிந்தது புன்னாலை வரதராஜ பெருமாள் கோபுரத்துக்கு தெற்கு பக்கமாக. அப்போ பிறகுதான் இவர் எங்களுடைய ஜிஎஸ் அடுத்த நாள் தனது பதிவில் முகநூல் பதிவில் போட்டார். இப்படியாக ஒரு கூலங்கள் ஏற்பட உடனடியாக நான் அவருக்கு 9:44 அளவில் அவருக்கு தொலைபேசியில் உரையாடிய போது அவரும் சொன்னார் தாங்களும் கண்டதாகவும் தன்னுடைய கூட்டாளியும் அடுத்த நாள் கண்டதாகவும் சொன்னார். அப்போ நாங்கள் அதை எதேச்சையாக விட்டோம். இல்லாட்டால் படம் எடுத்திருந்தால் நாங்கள் அதை நேரடியாக காண்பித்திருக்கலாம். ஆனால் தம்பி சொன்னவர் நான் அதை பட்டம் என்று சொல்லி ஒரு எதேச்சியாக விட்டு முன்னாலை நேவிச்சந்தி கழிந்த பிறகு கடற்படை முகாம் கழிந்த பிறகு தான் யோசித்தேன் அதை படம் எடுக்கலாம் என்று. ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள். ஒரு சத்தம் ஒரு ஈன சந்தடி ஒன்றுமே இல்லை. லைட் நல்ல நீளம் ஒரு இளநீல லைட் தெரிஞ்சது கூலங்கள் மாதிரி ஒரு முட்டை வடிவிலே. அப்போ நாங்கள் அதை யோசிக்கவில்லை. இப்படியான ஒரு இவர்களை கேள்விப்பட்டது உண்டு. ஆனால் இப்படியான எங்களுடைய ஊருக்குள்ளே இவர்கள் பூவாரன்னு நான் யோசிக்கவில்லை. ஆனால் வந்தது உண்மை.